என்னுடைய பெயர் கவிஞர் பா முருகன். புரட்சி தாய் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களுடைய இந்த தலைமையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பணியாற்ற மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறேன். நான் அண்ணாநகர் தொகுதியில் விருப்ப மனு அளித்திருக்கிறேன். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு சார்பாக அவர்களுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் விருப்ப மனு அளித்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தால் நிச்சயமாக வெற்றிக்கனியை பறித்து நமது அம்மாவின் பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பேன் என்று இந்த தருணத்திலே நான் உறுதியாக கூறுகிறேன். என்னுடைய பெயர் பிரவீன்குமார், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடான சட்டமன்ற தொகுதி. மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆசியோடும் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஆசியோடும் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் எனது தொகுதியில் நிற்க வேண்டும் என்று விருப்ப மனுவை நான் அளித்திருக்கிறேன். இப்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய கழக பணிகளும் மக்களுடைய எழுச்சியும் அத்தனை வடிவமாக எங்களது தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் உருவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக திருவாடானையில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு காணும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விருப்ப மனு அளித்திருக்கிறோம். என் பேர் ராஜாத்தி. நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். தமிழ்நாடு உமல் அசோசியேஷனில் கமிட்டி மெம்பராக இருக்கேன். நான் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். அம்மா வாய்ப்பளித்தா அம்மாவுக்கு அதுக்கு வெற்றுக்கணியை நான் சமர்ப்பிப்பேன். நமக்கு இப்போ புது ஆட்சி வரணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வரணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. நம்ம அம்மாவுடைய ஆட்சி மாதிரியே சின்னம்மாவுடைய ஆட்சி மலரணும். அதற்காக தான் நான் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கேன்.